கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போ அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்னா யாருன்னும் போது அந்த 14வது வசனத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால், அப்போ ஆண்டவர்கிட்ட வாஞ்சியோடு ஆண்டவரை யார் தேடுறாங்களோ ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவங்கள கூப்பிட்ட உடனே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவங்க நான் உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன். அவங்க கூப்பிட உடனே என்ன பண்ணுவார் ஆண்டவர்? உடனே மறு உத்தரவு ஆண்டவர் கொடுப்பார். ஆபத்தில் அவங்க வாழ்க்கையில் எந்த ஆபத்தான காலத்தில் நான் கூடவே இருப்பேன். கூடவே இருந்து அந்த ஆபத்துலேருந்து நான் தப்பு வைப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆபத்து வந்தால் கூட அந்த ஆபத்தில் நான் கூடவே இருந்து அந்த ஆபத்துலேருந்து நான் அவங்கள தப்பு வைத்து நான் அவங்கள கனப்படுத்துவேன், அவங்கள உயர்த்துவேன். யாரென்னா அவர் மீது வாஞ்சியாக இருக்கிறவங்கள, அவரோட நாமத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறாங்களோ அவர்கள் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் வைப்பார். இந்த நாளில் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை வாஞ்சியோடு நம்மை ஆண்டவரை தேடுகிறோமா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரை வாஞ்சியோடு தாகத்தோடு அன்போடு அவரை நம்ம தேடும்போது நம்ம எல்லா இக்கட்டுக்கு விலைக்கு விடுவிப்பார். அவர் நம்ம கூப்பிடும்போது உடனே மறு உத்தரவு கொடுப்பார். அப்போ எந்த நீங்கள் பிரச்சனையை கடந்து போனாலும் சோர்ந்து போகாதீங்க. அதில் ஆண்டவர் கூடவே இருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவர் தப்பு வைத்து ஆண்டவர் கனப்படுத்துவார். ஏன்னா கூடவே இருக்கிறன்னு ஆண்டவர் சொல்கிறார். நல்லா சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. அந்த நாள் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரேன் அப்போ மீது உண்மை வாஞ்சியாக தேடக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரை. தாகத்தோடு வாஞ்சியோடு அன்போடு ஆண்டவரை அப்பா மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரை நாங்கள் மே வாஞ்சித்து கதறக்கூடிய கிருபை ஆவியான கொடுங்கப்பா. ஆண்டவரே மே துதிக்கிற ராஜா, அப்படியே ஆண்டவரை மை நோக்கி கூப்பிடுக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் உடனே மறு உத்தரவு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களையும் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.